ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது யூரின் பாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டா யூரினேஷன் போகுது. இல்ல மோஷன் போகும்போது மட்டும் நம்மளுக்கு வயிறு ரொம்ப வலிச்சுக்கிட்டா மோஷன் போகுது. ஸ்வெட்டிங் இஸ் ஆல்சோ அ பெர்ஸ்பிரேஷன் எக்ஸ்கிரிட்டரி ப்ராசஸ். ஸ்வெட் ஆகும்போது ஸ்கின் ரொம்ப வலிச்சுக்கிட்டா ஸ்வெட் ஆகுது. ஃபனி இஸ்ன்ட் இட்? அப்புறம் எதுக்கு நெறைய கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் மட்டும் ரொம்ப வயிறு வலிச்சுட்டு தான் பீரியட்ஸ் வருது? அண்ட் இத நார்மலைஸ் பண்றதுக்கு யார் உரிமை கொடுத்தது? பீரியட் பெயின்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி அப்நார்மல். ப்ரீ அண்ட் போஸ்ட் மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லிட்டு அத வேற நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Perfect marketing strategy, isn't it? First of all, even delivery pains is not supposed to be so painful. இந்த மீடியாவை தான் குத்த சொல்லணும் நம்ம. எப்பவுமே ரொம்ப எக்ஸாஜரேட்டடா அந்த வலியை காமிக்கிறாங்க. This is misleading for everybody. பட் ஆக்சுவலி நீங்களே யோசிச்சு பாருங்க கேர்ள்ஸ், ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் என்னைக்குமே பெயினோடயே இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் வெரி ஃபியூ எக்ஸப்ஷனல் கேசஸ். ஸோ அந்த டைம்ல நீங்க உங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு, உங்க ஃபெமினிட்டி, உங்க சாஃப்ட்னஸ் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ உணர்ந்து பாருங்க. ஏன்னா தட் வாஸ் கம்ப்ளீட்லி பெயின்லெஸ், இஸ்ன்ட் இட்? நீங்க எப்படி அந்த டைம்ல நீங்க இருந்தீங்களோ அதே மாதிரி தான் லைஃப் லாங் இருக்கணும். ஏன்னா பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருந்தாவே உங்க ஓவிலேஷன் வில் நாட் பி சோ ஹெல்த்தி. உங்க ஓவிலேஷன் நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கோ இல்ல செக்ஷுவல் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கோன்னு கிடையாது. தட் இஸ் ஒன்லி ஜஸ்ட் 0.01% ஆஃப் யுவர் என்டையர் லைஃப் டைம். த மெயின் கோல் இஸ் நீங்க ஆடுறதோ பாடுறதோ, நீங்க கெரியர் பில்ட் பண்றது, கேர்ள்ஸ் உட்காந்து நல்லா படிக்கணும், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், இன்டெலெக்சுவல் திங்கிங், மெமரி, எல்லாத்துக்குமே யூ நீட் யோர் வைட்டல் ஃப்ளூயிட் கோயிங் இன் யோர் பாடி. அண்ட் தட் இஸ் வை வி பிலீவ் இன் வைட்டாலிட்டி ஃபார் வெல்னஸ். ஸோ உங்களோட பீரியட் ஃப்ளோ எப்படி இருக்கிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெதர் யூர் அ ஹெல்த்தி பர்சன் ஆர் நாட். ஸோ நார்மல் டெலிவரி கூட ஈஸியா எப்படி நடக்கணுங்கிறது 3 ரூல்ஸ் தான் இருக்கு. அது லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன், பீப்புள் கேன் செக் இட் அவுட். இந்த பெயின் வருது டிஃபரெண்ட் ரீசன்ஸ் ஆர் தேர் ஃபார் ஆல் டிஃபரெண்ட் கேர்ள்ஸ். So it can be due to liver stagnation, chi stagnation in the entire body, or due to PCOD or pitta உடம்பு. That is also related to liver condition or heat, too much of heat in the body. சில பேருக்கெல்லாம் ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஆள்றது உங்களோட ஆரா தான். So concentrate on that. And பூ பெய்தல்னு எதுக்கு சொல்றாங்க? இந்த ஆல்பம்ல எல்லாம் போடுவாங்க பூ பெய்தல்ன்ட்டு. பிகாஸ் நீங்க மலர்றீங்க. எப்பவுமே கேர்ள்ஸ் மலர்ந்துட்டே தான் இருக்கணும். அண்ட் மலர்னோனா இன் அ ஹெல்த்தி மேனர் யூ ஹாவ் த சொல்யூஷன் இன் மலர் மருந்து. கெட் யோர் ஃப்ளவர்ஸ் ஆஸ் ஆப். ஏன்னா கேர்ள்ஸ் வலி இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் உண்டு.